ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லேட்டஸ்ட்டான பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க்லேருந்து ரூ. 295 வெட்டுறாங்க. இது எதுக்கு வெட்டுறாங்க அப்படின்னு தெரியாமல் நிறையா பேர் கன்ஃபியூஸில் இருப்பீங்க. NACH ஷார்ட் ஃபார்மில் நாச்சுன்னு சொல்லுவாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தோம்னா நேஷ்னல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தெரிஞ்சுதான் நமக்கு இந்த ரூ. 295 ஏன் வெட்டுறாங்க அப்படிங்கிற கிளியரன்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாச்சுன்னு சொல்லக்கூடிய NACHனா என்ன, அதில் 2 பிரிவு இருக்குது. அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். NACH மூலமாக தான் பேங்க்கு, பல இன்ஸ்டியூஷன், ஆர்கனைசேஷன் இப்படி பல நிறுவனங்களோட பில் பேமெண்ட் எல்லாமே இது மூலமாக தான் மேனேஜ் பண்ணுறாங்க. டைம்லி பேமெண்ட்டை இது கண்ட்ரோல் பண்ணுறதுனால நீங்கள் உங்களோட பில்லை லேட்டாக கட்டுறதை கண்ட்ரோல் பண்ணி பெனால்ட்டி கட்டுறதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். இந்த NACH அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று NACH டெபிட், இன்னொன்று NACH கிரெடிட். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னங்கிறதையும் இது மூலமாக பார்த்துடலாம். NACH டெபிட் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு லோன் வாங்கியிருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு பொருளில் லோன் மூலமாக வாங்கி EMI கட்டிக்கிட்டு இருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது பில் பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாலோ, இந்த மாதிரியான பில் பேமெண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த NACH டெபிட் அப்படிங்கிறது பயன்படுது. NACH கிரெடிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வட்டி தொகை, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது பேமெண்ட்லாம் வருதுன்னா அதையெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு பல நிறுவனங்கள் NACH கிரெடிட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு NACH கிரெடிட் டெபிட் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த NACHங்கிறது ஏன் உங்களுக்கு ரூ. 295 பேங்க் சைட்லேருந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். NACHங்கிறது டைமுக்கு நீங்கள் பில் பேமெண்ட்டெல்லாம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இதை எல்லா நிறுவனங்களும் பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த NACH டெபிட் மூலமாக தான் உங்களுக்கு இந்த ரூ. 295 அப்படிங்கிறது பிடித்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரூ. 295 எல்லாருக்கும் கட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு தான் ஏதாவது லோன் வாங்கிட்டு அதுக்கான EMI கட்டுறவங்க, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பில் பேமெண்ட்டெல்லாம் பண்ணுறவங்க கரெக்டான டைமுக்கு இதை பில் பேமெண்ட் பண்ணாத பட்சத்தில் இந்த ரூ. 295 வெட்டுறாங்க. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எப்பயுமே நீங்கள் ஏதாவது பில் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு வர்றீங்கன்னா அதுக்கு உங்களோட லாஸ்ட் டேட்டுக்கு நாளே இதுக்கான பேமெண்ட் அமௌண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் கிரெடிட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி பண்ணி வச்சுருக்கிறது பட்சத்தில் உங்களுக்கு ரூ. 295 பிடித்தம் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொட்டீனாக ஏதாவது பில் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு வந்தாலோ, இல்லை EMI கட்டிகிட்டு வந்தாலோ, ஏதாவது ஒரு லோன் அமௌண்ட் கட்டிகிட்டு வந்தாலோ, அந்த டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி உங்களோட அக்கௌண்ட்டில் போதுமான அமௌண்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுறதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ரூ. 250 தான் இந்த அபராத தொகை விதிப்பாங்க. GSTயோடு சேர்த்து உங்களுக்கு ரூ. 295 இந்த அபராத தொகைங்கிறது வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு வச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.